ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இமேஜ் டூல் பாக்ஸ்ன்ற ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் டூல் பாக்ஸ் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக க்ராப் பண்ண முடியும். அப்புறம் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை இமேஜஸ் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு வேறு ஃபார்மேட்ஸுக்கும் கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக இந்த ஆப் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்புறம் டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப் வந்து நமக்கு எஃப்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எஃப்ட்ராய்டில் தான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம எஃப்ட்ராய்டில் வந்து எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எஃப்ட்ராய்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்ட்ராய்டில் வந்து லேட்டஸ்ட் ஆப்பாக இது லிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது இது ஹோம் ஸ்க்ரீனில் இல்லைன்னா நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு இமேஜ் டூல் பாக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஆப் வரும். ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை இப்போ இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஸோ ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இமேஜஸ் எடிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பெர்மிஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ நான் அலோவல் கொடுக்குறேன். ஸோ நியூ வெர்ஷன் ஆல்ஃபா வந்து அப்டேட் பண்ணுவான்னு கேட்குது. நம்ம ஆல்ஃபா அப்டேட் பண்ண வேணாம். ஸோ ஸ்டேபிள் வெர்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இமேஜ் டூல் பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ண நீங்கள் பார்க்கலாம். சிங்கிள் எடிட்னு ஆப்ஷன் இருக்குது, ரீசைஸ் கன்வெர்ட் ஆப்ஷன் இருக்குது, ஃபார்மேட் கன்வர்ஷன் இருக்குது, க்ராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரீசைஸ் பண்ண முடியும். ஸோ க்ரியேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ க்ரியேட்டில் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரா பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இமேஜ் ஸ்டிச்சிங்னால் நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் வந்து ஒரே இமேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இமேஜ் டேக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இமேஜ் ஸ்ப்ளிட்டிங் இருக்குது, வாட்டர் மார்க்கிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இமேஜ்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டூல்ஸும் அப்புறம் இருக்குது. ஸோ டூல்ஸில் நீங்கள் பிடிஎஃப் டூல்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எடிட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு சிங்கிள் இமேஜ் வந்து எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிக் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இமேஜ் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்கள் க்ராப் பண்ணணும்னா க்ராப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபில்டர் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபில்டர்ஸ்லேயே இப்போ பார்க்கலாம், சிம்பிள் எஃபெக்ட்ஸில் இருக்குது. ஸோ ஃபில்டர் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் நீங்கள் பிளர் பண்ணணுன்னா அதுவும் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வித் ஹைட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணணுன்னா அதுவும் இதில் பண்ண முடியும். ஸோ குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இமேஜ் ஃபார்மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக ஜேபிஜியில் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஃபார்மேட் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இப்போ எடிட் பதிலாக நான் இப்போது க்ரியேட்டில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுக்குறேன். ஸோ இமேஜ் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து எது ரிமூவ் பண்ணுமோ அந்த இதை மட்டும் நீங்கள் லைனோட வித்து வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணலாம். ஸோ எதெல்லாம் ரிமூவ் பண்ணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் மாடிஃபை பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் அன்டூ பண்ணுன்னா இதில் அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கு. நம்ம சேவ் ஆன இமேஜ் ஸோ பேக்ரவுண்ட் வந்து இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு இதில். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவில் நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைன் வித் அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷோட சாஃப்ட்னஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்னிஃபயர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் மேக்னிஃபயர் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு இதில் பார்க்கலாம். ஸோ வாட்டர் மார்க்கிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் மார்க் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இமேஜஸ் வந்து எப்படி நம்ம இப்போ கம்பைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் ஸ்டாக்கிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை வந்து இப்போது இன்னொரு இமேஜ் கூட ஆட் பண்ணிட்டோம். ஸோ சேவ் பண்ணிடலாம். ஸோ எடிட் பண்ணது வந்து டெமோக்காக நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக வரல இன்னும். ஸோ நீங்கள் பண்ணும்போது வந்து நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ இமேஜ் ஸ்டாக்கிங் ஆப்ஷன் பார்த்தா இப்போ இமேஜ் ஸ்டிச்சிங் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இமேஜ் ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கம்பைன் பண்ண முடியும். ஸோ பிக் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இமேஜ் ஸ்டிச்சிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் வந்து ஒரே இமேஜாக வந்து நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆர்டரும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 எது வேணுமோ அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிக்கல் வேணுமா இல்லை ஹாரிசாண்டல் வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹாரிசாண்டல் கிரிட்டு கூட இருக்குது. ஸோ இமேஜில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஓசிஆர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ ஒரு 2 இமேஜ் கம்பேர் பண்ணோன்னா அந்த கம்பேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜஸ் எஸ்விஜி ஃபார்மேட் மாற்றுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ டூல்ஸ் போனோன்னா இங்கே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் இமேஜ் ஃபைலை பிடிஎஃபாக மாற்றணும்னா நீங்கள் பிடிஎஃப் டூல் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்குது. அதுக்கப்புறம் QR கோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிஃப்ட் இமேஜை வந்து நார்மல் இமேஜாக மாற்ற முடியும். அப்புறம் நார்மல் இமேஜையும் கிஃப்டாக மாற்ற முடியும். ஸோ என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் இமேஜ் ஃபைலை வந்து நீங்கள் சைஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ் வந்து ஜிப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே. ஸோ செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் வந்து கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டரி கஸ்டமைசேஷன் எது வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடிட் பண்ணும்போது என்னென்ன டூல்ஸ் வந்து எப்படி வரணுன்றது இங்கே லிஸ்ட் பண்ணுறதுக்கு
நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இமேஜ் டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இமேஜஸை தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.